தமிழ் இலக்கியத்தில் சங்ககாலம்தான் பொற்காலம். எட்டுத்தொகை, பத்துப்பாட்டு என்னும் இரண்டு இணைந்து 17 மேல்கணக்கு நூல்கள் என்று அழைக்கப்பட்ட ஒரு காலம். ஏறத்தாழ 500 புலவர்கள், ஏறத்தாழ 2400 பாடல்களை கொண்ட ஒரு மிகப்பெரிய வரலாற்று பொக்கிஷம் தமிழுக்கு கிடைத்த அமுத சுரபி தான் சங்ககால இலக்கியங்கள். அந்த சங்ககால இலக்கியங்களில் பாடிய புலவர்கள் புலவர்கள் மட்டுமல்ல, பல தொழில்களை, பலவிதமான பணிகளை செய்தவர்கள் என்பது வெள்ளிடைமலை. அதில் அரசர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இளம்பெரு வழுதி, அறுவடை நம்பி, இந்த 2 பேரும் அரசர்கள். ஆனால் பாடலை பாடி சங்கத்தில் அரங்கேற்றிருக்கின்றார்கள். அந்தணர் அப்படின்னா கபிலர், குறிஞ்சிக்கோர் கபிலர், அவருடைய நண்பரான பரணர், இவங்க 2 பேரும் அந்தணர்கள். வணிகர் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மதுரை அறுவை வணிகன் இளவேட்டனார். அறுவை அப்படின்னா துணி வியாபாரம்னு அர்த்தம். அறுவைனா துணி வியாபாரம். இன்னொன்று மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார். கூல வாணிகம் அப்படின்னா நவதானியங்களை விற்கக்கூடிய வாணிகம். இந்த 2 பேரும் வணிகராக இருந்தும் கூட பல சங்ககால பாடல்களை அவர்கள் பாடியிருக்கிறார்கள். அதில் மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் மணிமேகலை என்ற காப்பியத்தையே பாடியவர். வேளாளர் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கோவூர் கிழார், அரிசில் கிழார். இந்த கிழார் அப்படிங்கிற வார்த்தையே வயல் அதிகமாக இருக்கக்கூடியவர்களை குறிக்கக்கூடிய ஒன்று. அதே போல் மருத்துவராக இருந்தவரும் பாடல் பாடியிருக்கிறார். மருத்துவன் தாமோதரனார் அப்படின்னு அவருடைய பேர். அது மட்டும் இல்லை, கூத்து ஆடக்கூடிய கூத்தர். இந்த கூத்து ஆடக்கூடிய கூத்தர் தன் தொழிலாக இருந்தாலும் கூட அவரும் கவிதைகள் இயற்றி புலவராக மிளிர்ந்திருக்கிறார். அவருக்கு பேர் உறையூர் முதுகூத்தன் அப்படின்னு பேர். அதுபோல் பட்டய கணக்காளர் என்று நாம் சொல்லுகிறோமே, இப்போது அந்த கணக்காயரும் ஒரு புலவர் இருந்திருக்கிறார், தத்தன் அப்படின்னு பேர். அப்புறம் கணியர்னா ஜோசியம் பார்க்குறவர், அவர் பக்குடுக்கை நன்கணியார் அப்படின்னு பேர். ஒரு பெண்பார் புலவராக கூட இருந்திருக்கலாம். ஆணுக்கும் நிகராக பெண்பார் புலவர்களும் இருந்திருக்கிறார்கள் என்பது ஔவையார், ஆதிமந்தியார், ஒக்கூர் மாசாத்தியார், வெள்ளி வீதியார், பொன்முடியார் போன்ற பெண்பார் புலவர்களிலிருந்து நாம் தெரிய முடிகிறது. நன்றி, வணக்கம்.